ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ஒரு நம்ம டைப்ரைட்டர் அப்படின்னு இருக்கும்போது பொதுவாக யாராவது வெளியில் போக கேட்பாங்க, டைப்ரைட்டரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, பாடத்தில் கிடையாது. ஜென்ரலாக கேட்பாங்க. இங்கிலீஷ் டைப்ரைட்டரை கண்டுபிடிச்சது ஹென்ரி மில் அப்படின்னு ஒரு 1714 இன்வென்டட் டைப்ரைட்டர் இன் 1714. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கத்தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே போனீங்க டைப் படிக்கிறீங்களே, டைப்ரைட்டர் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் சொல்லத்தான். அதுக்கு பிறகு தமிழ் டைப்ரைட்டர் வந்து 1936 சர் முத்தையன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அப்புறம் ஷார்ட் ஹேண்டை பற்றி மேலே தெரியும். ஷார்ட் ஹேண்டை கண்டுபிடிச்சவரை மட்டும் சொல்லிடுறேன், மற்றெல்லாம் அவங்க தெரிவிப்பாங்கல்ல. ஷார்ட் ஹேண்ட் வந்து ஐசக் பிட்மன் அப்படிங்கிறவர் ஷார்ட் ஹேண்டை 3 பேர் கண்டுபிடிச்சாங்க. ஸ்லோயன் ஒருத்தர், 3 சிஸ்டம் உண்டு. அதில் நம்ம நடைமுறையில் உள்ளது ஐசக் பிட்மன் ஷார்ட் ஹேண்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஷார்ட் ஹேண்ட் இருக்குல்ல, பிட்மன் ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் அடிச்சு, மற்றெல்லாம் மேடம் பார்த்துக்கிடுவாங்க. மேடத்துக்கு தான் நல்லா தெரியும் ஷார்ட் ஹேண்டை பற்றி. ஓகே, ரைட்டு.